மாதபங்கிரி ஜலஜத்வய நித்ய சேவா பிரேமா விலாசய பரங்குஷ பாத பக்தம் கமாதிதோஷகரமத்ம பதஸ்ருதாம். இதர தேவதைகள் அவர்கள் என்ன பண்றான்னா, சிவைஷ்ணவர்களிடத்திலே மிகுந்த பக்தியோடே கூடியிருக்கிறார்கள், சிவைஷ்ணவர்களிடத்திலே மிகுந்த பிரீத்தியோடே கூடியிருக்கிறார்கள். இதர தேவதைகள் ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே கௌரவ புத்தியோட நடந்து கொள்கிறார்கள். ஸ்ரீ குரத்தாழ்வான் ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமின்னு இதர தேவதைகள் அவர்களை பார்த்தால் ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார். கேட்டவாறே குரத்தாழ்வான் சொன்னார், கேள்வியை முதல்ல சரியா கேளு. ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் இதர தேவதைகள் என்ன செய்ய வேண்டும், இப்படித்தான் கேள்வி இருக்க வேண்டும். ஏன்? ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்த தேவதைகள், அவர்களிடத்திலே தான் இதர தேவதைகள் பக்தி செலுத்த வேண்டும். எப்படி ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னா, நாம் எப்படி இருக்கிறோம்? ஸ்ரீவைஷ்ணவர்களாகிற நாம் எம்பெருமானுடைய புத்திரர்களுடைய ஸ்நானத்திலே இருக்கிறோம். பெருமான் நேர எம்பெருமானுக்கு பிள்ளை ஸ்தானத்திலே இருக்கிறோம். நாம் அவனுடைய பிள்ளை என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவர்களாகிற நாம். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உயர்ந்தவர்கள். நாம் மற்ற பேரை பார்த்து எதுவும் செய்ய வேண்டாம். நாம் நேர எம்பெருமானுடைய பிள்ளை. பெரிய ஒரு எம்டி இருக்கார், எம்டியினுடைய பிள்ளை அப்படின்னா என்ன, ரொம்ப மரியாதை. வெறும் அந்த பிள்ளைக்கு 10 வயசு தான் இருக்கும், ஸ்கூல் தான் போயிட்டு இருப்பான். ஆனால் அந்த பிள்ளை பெரிய எம்டியினுடைய பிள்ளைனா எல்லோரும் மரியாதை கொடுப்பான். அந்த எம்டியினுடைய பிள்ளையினுடைய காரை ஒருத்தன் ஓட்டின்னு இருப்பான். அந்த கார் ஓட்டுறவனுக்கு 60 வயசு இருக்கும். இருந்தாலும் அவன் வந்து, சார் வந்தீங்களா சார், குட் மார்னிங் சார் அப்படின்வான். அந்த சின்ன குழந்தைக்கு, எம்டிக்கு இல்லை, சின்ன குழந்தைக்கு சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் எம்டி பிள்ளை இப்படியாலே சின்ன குழந்தைக்கு சொல்லுவான். இந்த குழந்தை கண்டுக்க கூட கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த எம்டியினுடைய பிள்ளை என்கிறபடியாலே அவ்வளவு மரியாதை. கார் டிரைவர் அவனுக்கு 60 வயசு இருந்தாலும் அவனை அந்த குழந்தை மதிக்கவே மதிக்காது. அதே போலத்தான் இவ்விடத்திலே எம்பெருமான் அவனுடைய குழந்தைகள் நாம், ஆகையாலே நாம் உயர்ந்தவர்கள். இதர தேவதைகள் என்னதான் இருந்தாலும் எம்பெருமான் அவனிடத்துல எவ்வளவு பயத்தோடு இருக்காளோ, எம்பெருமானுக்கு பயந்துதானே எல்லோரும் காரியம் செய்கிறார்கள். அதனாலே எம்பெருமானுடைய குழந்தைகள் இடத்திலேயும் அதே பயத்தோடே கூடியிருக்கிறார்கள். பெருமான் அவனிடத்திலே என்ன பயம் இருக்கிறதோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே பயம் யார் இடத்துல இருக்கு? எம்பெருமான் குழந்தை இடத்துல இருக்கு. எம்பெருமானுடைய குழந்தையை மரியாதை குறைவா ஏதாவது நாம சொல்லிட்டோம்னா, எம்பெருமான் அவனுக்கு கோபம் வந்து நம்மை தண்டிச்சுட்டா என்ன பண்ணுறது என்று பயப்படுகிறார்கள் இதர தேவதைகள் எல்லோரும். எம்டியினுடைய பிள்ளை ஏதாவது சொல்லிட்டோம்னா, எம்டி நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறது என்று அந்த கார் டிரைவர் பயப்படுவான் இல்லையோ, அதை போலே பயப்படுகிறார்கள் தேவதைகள். இதர தேவதைகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இடத்திலே தவறாக நடந்து கொண்டபடியாலே எம்பெருமான் நம்மை தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே மிகுந்த மரியாதையோடே நடந்து கொள்கிறார்கள். இதை யார் சொல்றா? இவ அப்பாவே சொல்ற. ஆண்டாளினுடைய அப்பா அவரும் தெரிவிக்கிறார். சித்திரகுத்தன் எடுத்தால் தென்புலக்கோன் பொறியொத்தி வைத்த இலச்சினமாத்தி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்து திரகடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தற்கமுதனடியேன் பன்னன்னு பட்டினங்காப்பே. தம்முடைய பெரியாழ்வார் திருமணியிலே 5ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி அதிலே 2வது பாசுரம் தெரிவிக்கிறார். சித்திரகுத்தன் எழுத்தால், சித்திரகுத்தன் என்று நரகத்திலே இருக்கிறார். யமலோகத்திலே தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய யம பட்டணத்திலே சித்திரகுத்தன் இருக்கான், நரகத்திலே இருக்கான். அவன் யாருன்னா, நரகத்தினுடைய கணக்கு பிள்ளை. அதான் அவன் கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கக்கூடியவன். நரகத்திலே என்னென்ன கணக்கு எல்லாத்தையும், என்ன கணக்கு அங்க என்ன வரவு செலவு கணக்கா அப்படின்னா, அதெல்லாம் என்ன மளிகை சாமான் கணக்கு, காய்கறி கணக்கு, அதையெல்லாம் பார்ப்பானா. எவனுக்கு மளிகை சாமான் வாங்கி தருவானா சித்திரகுத்தன் அப்படின்னா அந்த கணக்கு கிடையாது. அவன் என்ன கணக்கு பார்க்கறான்னா, பாப புண்ணிய கணக்கு, பாப கணக்கு. இன்னான் இன்ன பாபம் செய்தான், இன்னான் இன்ன பாபம் செய்தான் என்று சித்திரகுத்தன் எழுத்தால் என்று அவன் பெருசா ஒன்னு எழுதி வச்சிருக்கான். சுருணை அப்படின்னு சுருட்டி 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 பெருசா ஒண்ணு வச்சிருக்கான். அதுல எழுதிட்டே வரான். இந்த பெயரை போட்டு, இன்னான் கோவிந்தாச்சார் இந்த பாபத்தை செய்தார், நரசிம்மாச்சார் இந்த பாபத்தை செய்தார், வரிசையா எழுதிட்டே வரான். பெரியாழ்வார் காலத்துல அப்படிதான் எழுதிட்டு இருந்தான். இப்ப கம்ப்யூட்டருக்கு மாறிடுத்தோ என்னவோ அது தெரியாது. ஆனா அப்ப அப்படி எழுதிட்டு இருந்தான். அதை தெரிவிக்கிறார். சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொத்தி. சித்திரகுத்தன் அவன் எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதினான்? என்ன பெரியாழ்வார் இருக்காரே, விஷ்ணு சித்தர்னு இருக்காரே,
நிறைய பாபம்லாம் பண்ணியிருக்கார். போன ஜென்மத்திலே இந்த பாபத்தை செய்திருக்கிறார், அந்த பாபத்தை செய்திருக்கிறார் அப்படின்லாம் நிறைய எழுதினானே. அதையெல்லாம் என்ன பண்ணார்கள்னா, சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொத்தி. தென்புலக்கோன் என்று தெற்கு திசைக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன் யமன். யமன் என்ன பண்ணான்னா, பொறியொத்தி என்று அதுல ஒரு சீல் இதுல அடிச்சான். எல்லாம் சரியா இருக்கு, இதெல்லாம் இவன் எழுதி இருக்கிறானே, இதெல்லாம் இந்த சுருணையிலே எழுதி இருக்கிறானே, இதெல்லாம் சரியாக இருக்கிறது. இலச்சினை வைத்து இடத்துல ஒரு இலச்சினை கையெழுத்து கடைசியில அவன் தான் போடணும். நான் கரெக்டா எழுதியிருக்கானா அப்படின்னு சரி பார்த்து கையெழுத்து போடணும். இந்த கணக்கு பிள்ளை, சாதா கணக்கு பிள்ளை, அவன் எழுதியிருக்கிறது அந்த பாபங்கள்லாம் சரியா இருக்கான்னு ராஜா, யமலோகத்துக்கு ராஜா, இன்னாருக்கு இந்த பாபம் பண்ணியிருக்கான், இந்த தண்டனைன்னு எழுதியிருக்கானே சரியா இருக்கான்னு பார்த்து அதிலே கையெழுத்திட்டு இருக்கிறான், இலச்சினை வைத்திருக்கிறான் யமன். அந்த வைத்த இலச்சினை இருக்கே, வைத்த இலச்சினை மாத்தி தூதுவரோடி ஒழித்தார். தூதுவர்கள் யம பட்டர்கள்லாம் இருக்காளே, யமனுடைய அடியார்கள், அவள்லாம் வைத்த இலச்சினையை மாற்றினார்கள். என்ன பண்ணா, இவன் பெரிய சுருணையில எழுதி அதை சீலடிச்சு சரியா இருக்கு அப்படின்னு கையெழுத்து போட்டு இலச்சினையை வைத்திருக்கிறானே, யமன் எடுத்து வச்சிருக்கானே, அந்த சுருணையை தூக்கின்னு போயிட்டான். பெரியாழ்வார் பேரை எழுதி இருக்கிற அந்த பேப்பர் இருக்க அதையே தூக்கிட்டு போனான். தூக்கின்னு போய் என்ன மாத்தி சுட்டு புகட்டு அதை தூக்கி எங்கேயோ போட்டான், எரிச்சு போட்டுட்டான். பெரியாழ்வாரோடது, பெரியாழ்வார் பேர் எழுதி இருக்கிற சுருணை இருக்கு, நரகத்துல இருந்தாலே எங்களுக்கு கஷ்டம், அதை எல்லாவற்றையும் எரித்து புகட்டார்கள். எரித்து போட்டுட்டு என்ன பண்ணானா, தூதுவர் ஓடி ஒளித்தார். அவனுடைய அடியார்கள்லாம் ஓடி ஒளித்து கொண்டார்கள். யமலோகத்திலே இல்லை, எங்க போனான்னே தெரியல. பட்டர்கள் எல்லா இடத்துலையும் போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. இவர் கண்ணில் படக்கூடாது. ஏன், பெரியாழ்வார் இவர் பேரிலே பாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, நரகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவான்னா, எம்பெருமான் முடிச்சுட்டானா என்ன பண்ண பயம், பயத்தினாலே எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா, முத்து திரகடல் சேர்ப்பன், முத்தை கரையிலே செல்லக்கூடிய கடல்லே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, பூதறி வாழர் முதல்வன் என்று ஞானிகளுடைய எம்பெருமானே, பக்தர்க்கமுதன் என்ற அடியார்களுக்கெல்லாம் ஆශ්ரிதனா இருக்கக்கூடிய எம்பெருமானே, அடியேன் உன்னுடைய திருவடியை பற்றினேன். பற்றினபடியால என்ன ஆயிற்று தெரியுமா, பண்டன் பட்டினங்காப்பே, பண்டை போலே கிடையாது, முன்பை போலே கிடையாது. முன்பு எப்படி இருந்தது என்றால், எல்லையில என்ன ஆகுமோ, எல்லையில் வாசல் குருகச் சென்னால் எத்தி நமந்தமர் 19 நில்லுமினென்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே அப்படின்னு முன்னாடி ரொம்ப பயந்து இருந்தார். நமன் வந்தா என்ன பண்ணி கொடுத்து, யமன் வந்தா என்ன பண்ணுறது என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தார் இவ்விடத்திலே இந்த பெரியாழ்வார். ஆனா இப்ப என்ன ஆயிற்று, அதனால இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியார் திருவரங்கராஜனை சேவித்தார். அந்த எம்பெருமானுக்கு அடியவன் ஆயிட்டார். அடியவன் ஆனபடியால என்ன ஆயிற்று, பண்டன்னு முன்னை போலே கிடையாது, பட்டினம் காப்பே, என்னுடைய தேகம் அதற்கு மேல என்னுடைய ஆத்மா இரண்டு காப்பிலே இருக்கிறது, ரட்சணத்திலே இருக்கிறது. யார் ரட்சணத்துல இருக்கு, எம்பெருமானுடைய ரட்சணத்திலே இருக்கிறது, எம்பெருமானுடைய காப்புக்கு உள்ளே ஒடுங்கப்பட்டிருக்கிறது. அதனாலே என்ன ஆயிற்று, தூதுவரோடி ஒழித்தார். சரி, அவருடைய அந்த பட்டர்கள்லாம் இருக்காளே, அவனுடைய அடியார்கள், அவர்கள் எல்லோரும் ஓடினார்கள். எல்லா திக்கிலேயும் ஓடி பெரியாழ்வார் பக்கமே வராமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இது தெரிவிக்கிறார். அப்படி இதர தேவதைகள் எல்லோரும் நம்மை கண்டால் பயப்படுகிறார்கள். வெள்ள நீர் வெள்ள தனைந்த வரவலமேல் துள்ளு நீர் வெள்ள துயின்ன பெருமானே, வள்ளலே உன் தமர்க்கென்னும் நமந்தமரு கள்ளரு போல் கண்ணபுரத்துறை அம்மானே. வசனம் பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய 8ஆம் பத்திலே பெரிய திருமொழியிலே கடைசி பதிகம் 10ஆம் திருமொழி, அதிலே பாசுரம் பாடுகிறார். கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, சௌரிராஜ பெருமாள் எம்பெருமானுக்கு பாசுரம் பாடுறார். வெள்ள நீர் வெள்ளத்தனைந்த பரமணமே, சமுத்திரத்திலே படுத்துக் கொண்டிருக்குமவனே, துள்ளு நீர் வெள்ள துயின்ன பெருமானே, அந்த அலைகள்னா நன்னா கால் பிடித்து விடும்படியா சயனித்து இருக்காயே, வள்ளலே நீ எப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமா, ஔதாரிய குணம் தெரியுமா, அடியாருக்கு மிகுந்த கிருபை பண்ணியிருக்க. என்ன கிருபை, உன் தமர்க்கென்னும் நமன் தமறு கள்ளறு போல், உன் தமர்க்கு உன்னுடைய அடியார்கள், அந்த அடியார்களை நமன் தமறு கள்ளறு போல், நமன் தமர்கள் யமபட்டர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள். இதுக்கு முன்பாசுரத்தில் சொன்னார்,
ஏத்தியுன் சேவடி என்னை இருப்பாரை பார்த்திருந்தங்கு நமந்தமர் பத்தாது சோத்தனாம் அஞ்சுதுமென்னு தொடாமணி காத்தி போல். கண்ணபுரத்துறை அம்மாறு முதல் பாசு. யமபட்டர்கள் அவர்கள் எல்லோரும் ஏத்தியுன் சேவடி எம்பெருமானை உன்னுடைய திருவடித்தாமர்களை சேவிக்கக்கூடியவர்களை பார்த்திருந்தங்கு நமந்தமர் பத்தாது நமபட்டர்கள் எல்லோரும் பற்றாதபடியாக சோத்தனாம் அஞ்சுதுமென்னு தொடாமணி காத்தி போல் அவர்கள் எங்கள் பக்கலிலே வராதபடியாக நீ காத்தி அருளுகிறாய் போலும் காத்தி அருளுகிறாய் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு சொன்னார். இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார், யமன் பட்டர்கள் வராமல் காத்தி அருளுவது மட்டுமல்ல, என்ன தெரியுமா பண்ற, யமபட்டர்களை எல்லாம் பயந்து போகிறார்கள், எங்களை பார்த்து பயந்து போகிறார்கள். எதை போல, நமந்தமர் கள்ளரு போல். கள்ளர் திருடனை போல இருக்கான். திருடன் எப்படி இருக்கான்? திருடன் போலீஸ் முன்னாடி தெரியுமா போறானா? திருடன் எப்படி பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு மறைவான இடத்திலே தூண் பின்னாடியோ இல்ல மரத்தின் பின்னாடியோ மறைஞ்சு மறைஞ்சுதானே திருடன் வரான். அதை போல வரான் யாரு? யமபட்டர்கள். இவாளை பெருமான் நியமித்திருக்கிறான். உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையால் கேள்வர் என்று உயிராகிறது. இந்த ஆத்மா யாரை நோக்குகிறது? தருமனையே நோக்கும், யமனை நோக்கி இருக்கிறது. உயிர் போகும்போது யமனிடத்திலே செல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ காரியத்தை செய்வதற்குத்தான் வரா. அதுக்கே அவ எப்படி வரானா? பயந்து வரா. எங்க பக்கம் வருதே இல்லை. கள்ளரு போல் நாங்கள் இருக்கக்கூடிய திசையிலே வந்தாலே அப்படியே மறைந்து மறைந்து செல்கிறார்கள். மறைந்தல்லவோ சென்று போகிறார்கள். அப்படி செய்தாயே கண்ணபுரத்துறை அம்மானே, கண்ணபுரத்திலே இருக்கக்கூடியவனே என்று தெரிவிக்கிறார். உயிரும் தருமனையை நோக்கும் என்பதையே மாற்றிவிட்டார். உயிர் இந்த ஆத்மா இருக்க யமனை நோக்கி சேருவது மற்ற பேருக்கு, இவாளுக்கு கிடையாது. இவா பக்கம் யார்? எம்பெருமானை பற்றினவர்கள், எம்பெருமானுடைய அடியார்கள், உத்தமன் பேர் பாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு யமன் கிட்டையே வருவது கிடையாது. யமன் என்ன பண்றான்? பயந்து நடுங்கி செல்லுகிறார்கள், சுத்தி செல்லுகிறார்கள். இவா இருக்கிற பக்கமே வராமல் செல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே இதர தேவதைகள் எல்லாம் சிவைஷ்ணவர்களை கண்டால் நடுங்குகிறார்கள். அப்படி நடுங்கும்படியாக இருக்கக்கூடியவர்கள்னா சிவைஷ்ணவர்கள். ஏன்? நாம் எம்பெருமானுக்கு புத்திரர்களாக இருக்கிறபடியாலே. அதனாலே நாமும் இந்த திருப்பாவை இதை கற்போமே. ஆனால் நம்ம பக்கம் யாராவது ஒருவர்களோ, யமபட்டர்கள்லாம் வருவர்களோ, ஒரு காலத்திலேயும் வரமாட்டார்கள். அதனாலே என்ன, திருப்பாவை நித்தியம் கேட்கணும். திருப்பாவை முழுவதையும் நித்தியம் கேட்டோமே ஆனால் யமபட்டர்கள் நம் வாசலிலே வரமாட்டார்கள் என்பதிலே, நம்ம வாசல் என்ன, நம்ம ஊரிலேயே வரமாட்டார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதர தேவதைகள் நம்மிடத்திலே பவ்யத்தையோடு இருப்பார்கள். வருணன் என்னிடத்திலே வந்து கட்டளையை பெற்றுக் கொண்டா போலே காட்டுகிறான். அதனாலே வருணன் ஆண்டாள் பாகவதையாக இருக்கிறபடியாலே ஆண்டாள் இடத்திலே வந்து கட்டளையை பெறுகிறான். ஆண்டாளும் கட்டளையிடுகிறாள். ஆழிமலை கண்ணா முந்துணி கைகரவேல் ஆழிகள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து ஆழிகந்தோடுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி மலம்புரி போல் நின்னதுண்டு தாழாதே சார்ந்த முதட்ட சரமண போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீரோட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆச்சரியமான பாசனம். சுருக்கமா முதலடிகளுக்கு மட்டும் அர்த்தத்தை தெரிவிக்கிறேன். ஆழி மழைக்கண்ணா. ஆழி என்றால் வட்டம்னு அர்த்தம். வட்டமாக மழையை பெய்யக்கூடியவனே வருணனே. வட்டமா மழை பெய்யறதுன்னா என்ன? ஒரே இடத்துல மழையை பெய்யாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்திலே சென்று பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா இடமும் வாழும்படியாக மழை பெய்யக்கூடியவனே. உன்னுணி கைகரவேல். உன்னுடைய கையிலே எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீ மழையாக பெய்ந்து விட வேண்டும். அதுவும் எப்படி தெரியுமா போய் பெய்யணும்? ஆழியுள் புக்கு. ஆழினா சாதாரண சமுத்திரம் கிடையாது, பெரும் கடல். நல்ல பெரிய கடலுக்குள்ளே செல்ல வேண்டும். நீ உள்ளே போய் தீர்த்தத்தை எடுத்துக்கணும். பெரிய கடலுக்குள்ளே ஆழி உள் புக்கு, பெரிய சமுத்திரத்தின் உள்ளே அடி வரைக்கும் போகணும். அடி வரைக்கும் போய் முகந்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் நன்னா பருக வேண்டும். வேகமாக இருக்கக்கூடிய நீ நன்னா தீர்த்தத்தை எல்லாம் பருகிக்கணும். நீ கொண்டு தீர்த்தம் இனிமே சமுத்திரத்திலே ஒரு துளி நீர் கூட இல்லை என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். பெரும்பவ்வம் மண்டியுண்ட பெருமையித்த கருமுகிலே ஒப்பருவன் என்று சொல்கிறா போலே பெரிய சமுத்திரத்தினுடைய மண்டி அடிபாகம் இருக்கே மணல், அதோடே சேர்ந்து தீர்த்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு மேலே வர வேண்டும். ஆர்த்து ஏறி பெரிய சப்தம் எல்லாம் செய்து கொண்டு குடு 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 மழை வருகிறது என்கிற சப்தத்தை செய்து கொண்டு மேலே வர வேண்டும். மேலே வந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, எம்பெருமானுடைய திருவுருவத்தை போலே நன்றாக கருக்க வேண்டும்.
கருத்து நன்றாக ஆழி நல்ல சக்கரத்தை போலே மின்னி சங்கை போலே சப்தம் செய்து கொண்டு இடி இடித்துக் கொண்டு மழை பொழிய வேண்டும் என்று வருணனுக்கு கட்டளையிடுகிறாள் ஆண்டாள். இதனாலே ஆண்டாள் நமக்கு சொல்வது என்னன்னா, எம்பெருமான் நமக்கு இட்டிருக்கிறாரே அந்த கட்டளைக்கு சேர நாம் சரியாக காரியம் செய்ய வேண்டும். எம்பெருமான் இட்டிருக்கிறது மட்டும் இல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். அதுதான் வாழக்கூடிய வழி. வாழக்கூடிய வழி என்ன அப்படின்னா, என்ன ஒரு வேலை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே மனசககாரத்தோட மனதோட ஊன்றி அந்த காரியத்தை சரியா செய்யணும். ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சது போரும்னா ஏதோ முடிஞ்சா பண்றோம் இல்லைன்னா இல்லை என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சரியான எண்ணத்தோட செய்ய வேண்டும். மனசில இன்வால்மெண்ட் என்று தெரிவிக்கிறார்களே ஆங்கிலத்திலே, அப்படி அதிலே ஊன்றி இருந்து செய்யக்கூடிய காரியத்திலே ஊன்றி இருந்து செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறாள் ஆண்டாள் விடத்துல. ஏன் வருணன் அப்படிதான் பண்ணணும்னு சொல்றா ஆண்டாள். வருணன் என்ன பண்ண சொல்றா? வருணனே, ஏதோ மேலாக இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து ஏதோ அப்படி ஒரு இடத்துல மட்டும் மழையை பெய்து விட்டு நீ செல்லக்கூடாது. எல்லா இடத்திலையும் மழை பெய்ய வேண்டும். நன்னா சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் நன்றாக பெருக வேண்டும். நன்னா மழை பொழிய வேண்டும் தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அதனாலே வர்ணனுடைய காரியம் மழை பெய்யுது, அதை நன்னா பண்ணணும்னு சொல்றான். அதை போல நாமும் எந்த காரியம் செய்தாலும் நன்றாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். மனசககாரத்தோடு அதிலே முழுதாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் தெரிவிக்கிறாள். இது அப்பிராப்த விஷயத்திலே, மற்ற விஷயத்திலே செய்யக்கூடிய காரியங்களையே இவ்வளவு நன்னா செய்யணும் தான். பிராப்த விஷயத்தை சொல்லவே வேண்டும். எம்பெருமான் விஷயமா அதையும் நன்னா செய்யணும். கோயிலுக்கு போறதுன்னா ஏதோ சேவாகாரம் செய்கிறதா, ஏதோ ஏனோ தானோ முடிஞ்ச அளவுக்கு சேவிக்கிறோம், செய்ய கொடு. நன்னா எம்பெருமான் திருச்செவிகளே பற்றும்படியாக சேவிக்க வேண்டும். கோலம் போடுறதா, நன்னா கோலம் போடணும். அழகாக கோலம் போட வேண்டும். ஏதோ கோலம் போடுறோம்னா முடிஞ்ச அளவு ஏதோ பண்றோம், ஏதோ என்ன பெரிய என்று நினைக்க கூடாது. எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும். எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். மாலை கட்டணுமா, நன்னா அழகா கட்டணும். பெருமானுக்கு உறுத்தாதபடியாக கட்ட வேண்டும். பார்த்து பார்த்து அழகாக செய்ய வேண்டும். எப்படி வருணன் பார்த்து பார்த்து இவர்கள் வாழும்படியாக மழை புரிய வேண்டும் ஆண்டாள் கட்டளையிடுகிறாளோ, அதை போல எம்பெருமானுக்கு இது உறுத்துமா, இந்த மாலை சரியா இருக்குமா, எம்பெருமானுக்கு அலங்காரமா இருக்குமா என்று பார்த்து செய்ய வேண்டும். ஒரு கோயிலுக்கு அலங்காரம் பண்ணிட்டு போனோமா, ஏதோ சாதாரணமா போகக்கூடாது, தன்னை அலங்கரித்து கொண்டு செல்ல வேண்டும் கோயிலுக்கு செல்லக்கூடிய காலத்திலே. இதை போல என்ன ஒரு காரியம் செய்தால் சரியாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நன்றாக செய்ய வேண்டும். அதைத்தான் காட்டுகிறாள். வருணனுக்கு கட்டளையிடுவதன் முகேன ஆண்டாள் நமக்கு சொல்வது, நாம் வாழ வேண்டிய வழியாக சொல்வது என்ன? என்ன காரியத்தை பண்ணாலும் நன்னா பண்ணுங்கோ, அதிலே ஆழ்ந்து செய்யுங்கோள், மனசககாரத்தோட செய்யுங்கோள், சரியாக செய்யுங்கள். அப்பிராப்த விஷயம் மட்டும் இல்ல, பிராப்த விஷயத்திலே பெருமான் விஷயத்திலே எதை செய்தாலும் சரியாக செய்யுங்கோள். செய்தால் வாழ்க்கை தன்னடையே நன்றாக இருக்கும். நாம் வாழக்கூடிய வழி அது சரியாக அமையும் என்று ஆண்டாள் ஆச்சரியமாக நமக்கு மறைத்து காட்டுகிறாள். அப்படிப்பட்ட அர்த்தத்தை இன்று கண்டு கொண்டோம்.